ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 8. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 8. மகனைக் கூவி மாதவனைக் கண்டேனோ அம்மையார் போலே. மகனைக் கூவி மாதவனைக் கண்டேனோ அம்மையார் போலே. இது என்ன வாக்கியம்? யார் இந்த அம்மையார்? யார் மகன்? யார் மாதவன்? 3 பேரை பற்றி சொல்லி இருக்கிறது. தன்னிடத்திலே பக்தியோடு இருக்கக்கூடிய அடியவர்கள் கொடுக்கக்கூடிய எதையும் பகவான் ஆசையுடன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு பல சரித்திரங்களை நாம் பார்க்கிறோம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயோம் யோமே பக்தியா பிரயச்சதே என்று பகவத்கீதையிலே கண்ணன் பக்தியோடு ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு தண்ணீரோ கொடுத்தால் அதனை நான் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கொடுக்கப்பட்ட வஸ்துவினுடைய என்ன சமர்ப்பித்தோம் என்பதனுடைய பெருமையை பகவான் பார்ப்பது கிடையாது. யார் கொடுத்தார்கள் என்பதையும் பார்ப்பது கிடையாது. எந்த பாவனையோடு கொடுத்தார்கள் என்பதைத்தான் பார்க்கிறான். ஆடம்பரமாக டாம்பீகமாக நான் பெரிய நகையை சமர்ப்பித்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், அதெல்லாம் பகவானுக்கு அவனுக்கு முன்னால நாம டாம்பீகம் காட்டுவது எப்படி? பெரிய சர்வேஸ்வரன் ராஜாக்கு முன்னாடி ஏதோ ஒரு 60-70 வருஷம் வாழற நாம காட்டுற இந்த அகங்காரத்துக்கு நம்ம என்னன்னு சொல்றது? அப்ப பகவான் எதை பார்க்கிறான்? நீ பக்தியோடு கொடுத்தாயா என்றுதான் பார்க்கிறான். நீ பக்தியோடு கொடுக்கிறது ஒரு சின்ன இலையாக, ஒரு பழமாக, கொஞ்சம் தண்ணீராக இருந்தாலும் அதனை மிக உயர்ந்ததாக விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறான் பகவான் என்பதை பல கதைகள் சரித்திரங்களிலே நாம கேட்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு அழகான ஐதிஹ்யம், சரித்திரம். நம்பெருமாள் வெளியே பல இடங்களுக்கெல்லாம் போகிறார் அப்படின்னு போன வாக்கியத்திலேயே பார்த்தோம், கடந்த வாக்கியத்தில். அதுபோல இப்பொழுது அடுத்த ஒரு இடம் எங்க போறார் நம்பெருமாள் என்று பார்ப்போம். திருச்சி இல்ல திருவரங்கத்திலிருந்து கரூருக்கு போறக்கூடிய காவேரி கரை பாதை மார்க்கத்தில் நம்பெருமாள் ஆதி பிரம்மோற்சவமான பங்குனி பிரம்மோற்சவத்திலே ஒரு நாள் 2ஆம் நாள் மாலை கிளம்பி 3ஆம் நாள் முழுக்க பகல்ல அங்க இருப்பார். ஜீயபுரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறார். ஜீயபுரம் அப்படின்னு போறார். கிட்டத்தட்ட திருவரங்கத்திலிருந்து அவர் ஒரு 15 கிலோமீட்டர் கொஞ்சம் முள் இருக்கக்கூடிய பாதைகள்ல தான் நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருளை பண்ணி கொண்டு போகிறார்கள். எதுக்காக பெருமாள் இப்போ ஜீயபுரம் போறார்? அந்த ஜீயபுரத்துல என்ன அப்படி விஷயம் அப்படின்னு கேட்டால் அழகான ஒரு சரித்திரம். இந்த ஜீயபுரத்திலே காவேரி கரைக்கு அருகிலே முன்னொரு காலத்திலே ஒரு வயதான பெண்மணி வாழ்ந்து வந்தார். அம்மையார், ஒரு வயதான அம்மையார் வாழ்ந்து வந்தார். அவருடைய மகன் என்று சொல்லுவதும் உண்டு, அவருடைய பேரன் என்று சொல்லுவதும் உண்டு. சரித்திரங்கள் 2 விதமாக சொல்லுகின்றன. ஏன்னா இந்த இடத்துல வாக்கியத்தை பார்த்தால் மகனை கூவின்னு இருக்கு. ஆனா கதை சரித்திரமாக சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது தன்னுடைய பேரன் என்றுதான் அங்கும் கதையிலே காட்டப்படுகிறது. பேரன்னு வைத்துக் கொள்ளுவோம். ஆனா இந்த வாக்கியத்தின்படி மகன் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த வயதிலே மூத்த ஒரு அம்மையார், அந்த அம்மையாருடைய பையனோ பேரனோ பிள்ளை இருக்கிறான், சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அரங்கன் அப்படின்னு பேர். அந்த பிள்ளைக்கு அம்மா பேரை வச்சிருக்கா அரங்கன் அப்படின்னே பேர்.
ரங்கா அப்படின்னு சொல்லலாம். எளிமையா சொல்லணும்னா அரங்கா, ரங்கநாதா, ரங்கா ரங்கான்னு கூப்பிடுறோம் இல்லையா? ஒரு கோபுரம் முழுக்க ரங்கா ரங்கா ரங்கான்னு எழுதியிருக்கு இல்லையா? ரங்கா ரங்கா கோபுரம் அப்படின்னே சொல்றோமே. அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ரங்கா அப்படின்னு பேர் வைத்திருக்கிறாள். ஏன்னா ரங்கநாதர் இடத்துல அவ்வளவு பக்தி. வீட்டில் எதை பண்ணாலும் ரங்கநாதான், ரங்கா 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 என்றே அந்த பெண்மணி வாழ்ந்திருக்கிறாள். அதே போல இந்த பிள்ளையும் ரங்கநாதர் இடத்துல பிரதிபத்தியோட வாழ்ந்திருக்கிறான். ரொம்ப ஈடுபாடு. இந்த பிள்ளைக்கு பகலானா இந்த பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு வருவான். பசுமாடுகளை மேய்ச்சிட்டு வர்ற வேலை. இந்த பிள்ளை போய் பகல்ல மேய்க்க போனான்னா, பசுமாடு மேய்க்க போனா நல்ல பகல் வேலையில குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்லையா? சின்ன பிள்ளை, அந்த பசியில பிள்ளை இருப்பான்றதுக்காக தினமும் இந்த அம்மா இரண்டு விதமாக சொல்வதுண்டு. இங்கேயும் தயிர் சாதம் மாவடு நல்லா பிசைஞ்ச, அப்படியே கொழ கொழ கொழான்னு பிசைஞ்சு வாயில போட்டா அப்படியே உருகி உள்ள போறாப்புல இருக்கக்கூடிய தயிர் சாதமும் நல்ல மாவடுவும் கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு நல்ல உச்சி வெயில்ல பசியில இருப்பானேன்னு நிழல்ல உட்காந்து அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு பிரசாதம் கொடுப்பா. அந்த பிள்ளை மாடு மேய்க்கிறப்ப வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவான். இன்னொரு விஷயமும் சொல்லுவதுண்டு. நழுவமுது அப்படின்னு கூழ் நழுவி போயிடும், வாய்க்குள்ள போட்டா நழுவி உள்ள போயிடுமா. நழுவமுது கூழ் சாப்பிடுறது அப்படின்னும் சொல்லுவதுண்டு. ஆனால் ரொம்ப பிரசித்தமா தெரிஞ்சது தயிர் சாதம் மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா இப்படிதான் தினப்படி செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இந்த தாய், இந்த அம்மா போய் பிள்ளைய எப்போ எங்க மாடு மேய்ச்சிட்டு இருப்பானோ அந்த இடத்துல போய் தேடினா பிள்ளைய காணோம். ரொம்ப நேரமா பாக்குறான், அந்த பிள்ளை வரல. இந்த அம்மா கூப்பிடுறா, ரங்கா ரங்கா எங்க இருக்க? டே ரங்கா வாப்பா, ரங்கா ரங்கா பசிக்கலையா வா அப்படின்னு பல தடவை கூப்பிடுறா. வெயில் வேற, பிரசாதம் பண்ணி ரொம்ப தூரம் எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரே அயற்சி, உடம்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கு, ஆயாசம் ஆயிடுச்சு. அந்த அம்மா இப்ப ரங்கனை கூப்பிட்டாள். உட்காரும் பொழுது ஆயாசத்துல உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ அம்மானு சொல்லக்கூடாது. கோவிந்தா எம்பெருமானாரே கிருஷ்ணா ராமானுஷா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துக்கணும், எழுந்துக்கணும். பகவன் நாமங்களை சொல்லிக்கொண்டுதான் நமக்கு ஏதோ அயற்சியா இருக்கு, களைப்பா இருக்குன்னா கூட அம்மா அப்பான்னு கூடாது. ரங்கா கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிதான் பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதுபோல இந்த அம்மா அந்த பேரப்பிள்ளையே ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டா வரலன்ன உடனே அயற்சியில உட்கார்றா இல்லையா? உட்காரும் போதும் இப்போ ரங்கநாதரை நினைச்சு சொல்றா. எப்பவும் சொல்ற வார்த்தை, வீட்டுல உட்கார்ந்தா எழுந்தா படுத்துக்க போகும்போது எல்லாம் ரங்கா ரங்கான்னு சொல்லியே பழக்கம். இப்ப அந்த அம்மா ரங்கா 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 அப்படின்னு அயற்சியில உட்கார்றா. திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளை எதிரில் ஓடி வருகிறான். எங்கடா போயிட்ட? உனக்கு காணுமே காணோம், ரொம்ப நேரமா கூப்பிட்டேனடா அப்படின்ன உடனே ஆமா ஆமா பசிக்குதுமா பசிக்குது, குடு குடு அப்படின்னு கேட்டான். நன்னா கொடுத்த தயிர் சாதம் மாவடு நன்னா ஆசை தீர வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு சரி சரி திரும்ப மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு போயிட்டான். கொஞ்சம் சாப்பிட்டான், கையில கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், ஓடி போயிட்டான், மறைஞ்சே போயிட்டான். இந்த அம்மா சரி கிளம்புவோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அதே பிள்ளை திரும்பி ஓடி வரான். அந்த ரங்கன் அரங்கன்னு இந்த அம்மாவுடைய அந்த பிள்ளை ஓடி வரான், பேர பிள்ளையோ பிள்ளையோ. ஓடி வந்துட்டு எங்கம்மா போயிட்ட நீ? அதுக்குள்ள என்ன கிளம்பிட்ட? பசி தாங்க முடியல, குடு குடு தயிர் சாதம் குடு, தயிர் சாதம் குடு, நழுவமுது குடு, சீக்கிரம் குடு குடு குடு, பசிக்குது பசிக்குது அப்படிங்கிறான். இந்த அம்மா கேட்டா, ஏண்டா இப்பதானடா சாப்பிட்ட, வயிறார சாப்பாடு போட்டனேடா, நன்னா சாப்பிட்டுட்டு போனேடா, என்ன விளையாடுறியா அப்படின்னு இந்த அம்மா கேட்டா. இந்த பிள்ளை சொன்னா, உங்ககிட்ட எப்போது நான் பசி விஷயத்துல விளையாடி இருக்கனா? ஒரு பிள்ளை பசியில வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கேட்கும்போது என்னவோ நீனோ விளையாடுறியான்னு கோபப்படுறியே, நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன் நான் பசி விஷயத்துல? இப்பதான் வரேன், நான் கொஞ்சம் தூரமா மாடு மேய்க்க போயிட்டேன், ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் வேற அதிகமா இருக்கு, சரி சாப்பிடலாம், நீ வந்திருப்பேன்னு ஓடி வந்து கேட்டா நீ இன்னும் விளையாடுறியான்னு கேட்கறியே, யார் வந்தது, யாருக்கு கொடுத்த நீ அப்படின்னு உடனே இந்த அம்மா பாக்குறா. இந்த பிள்ளை தானே, நம்ம பிள்ளை தான் பேசுறான், இவனை போல தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான், என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு புரியல. சரி ஏதோ ரங்கநாதனுடைய லீலை அப்படின்னு தெரிந்து கொண்டாள்.
குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போய் திருப்பி வேற சாப்பாடு சமைச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தாள். மறுநாள் இதே போல உச்சி பகல்ல அந்த அம்மா வருகிறாள். ஆனா இப்பொழுது அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இந்த பிள்ளை காத்துன்னு இருக்கான். காத்துன்னு இருந்து, நீ அப்புறமா வந்தா நான் எங்கேயோ போயிட்டு வந்தேன், வேற யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு பசியா இருக்கு, சீக்கிரம் கொடு கொடு அப்படின்னு வாங்கி இவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிள்ளையும் வந்துட்டான். அப்படின்னா முதல்ல சாப்பிட்டு வந்த பிள்ளை ரங்கநாதர், அரங்கன் நம்பெருமாளே வந்து முன்னாடியே நின்று சாப்பிட்ற மாதிரி வர, அதே நேரத்தில் அந்த பிள்ளை நிஜமான பிள்ளை அரங்கன் அந்த பிள்ளை ஓடி வரான். அவனை வர ரெண்டு பேரையும் பார்த்து இது என்ன மாயச் செயல் அப்படின்னு கேட்க, ரங்கநாதர் அவளுக்கு காட்சி கொடுக்க நம்பெருமாள், ரங்கநாதா, இப்படி ஒரு சாமானிய ஏழை என்ன ஒரு பொருளா மதிச்சு நான் கொடுக்குற இந்த பிரசாதத்தை வாங்கறதுக்காக நேத்திக்கும் இன்னைக்கும் 2 நாள் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கியப்பா அப்படின்னு அந்த அம்மா தன்னுடைய ஆனந்தத்தின் எல்லை, பக்தியினுடைய பரவசத்துல அப்படியே வேறற்ற மரம் போல அந்த பெருமாளுடைய திருவடியில சாய்ந்து விட்டாள். பிள்ளையே அந்த பக்கத்துல இருந்த பிள்ளையும் அந்த அம்மாவினுடைய தொடர்பால அவனும் அப்படியே மயங்கி சாய 2 பேருக்கும் பகவான் பரமபதத்தை கொடுத்தான் என்பது சரித்திரம். இந்த வரலாறு, இந்த அழகான சரித்திரம், ஒரு பெண்மணி தன் பிள்ளைக்கு எப்ப பாரு ரங்கா ரங்கான அவனுக்கு பேரை வச்சு உக்காந்தா எழுந்தா போனா வந்தா எப்போ ரங்கநாதனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தபடியாலே அந்த பக்தியை மெச்சி அவள் கொடுத்த தயிர் சாதம் ஊறுகாயை ஆசையாக வாங்கி சாப்பிட்டு, இந்த கூழை வாங்கி சாப்பிட்டு அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்தான் என்பதை நாம எல்லாம் நினைவு வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி ராமானுசர் நம்பெருமாள் ஆதி பிரம்மோற்சவத்திலே ஒரு நாள் இங்கு எழுந்தருளட்டும் அப்படின்னு அப்பொழுது ஏற்பாடு செய்து வச்சார். 2ஆம் நாள் மாலை ரங்கவிலாஸ் மண்டபத்திலிருந்து பெருமாள் அப்படியே புறப்பாடு கண்டருளி கரூர் மார்க்கத்தில் ஜீயபுரத்துக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் அந்த நம்பெருமாளுக்கு எப்பேற்பட்ட தொண்டை செய்கிறார்கள். கீழே ஒரு கொம்பை வச்சு, பல கோவில்களில் போனீங்கன்னா ரொம்ப நேரம் தூக்க முடியலன்னா நிறுத்துன உடனே ஒரு கீழே கொம்பை வச்சு அவங்க ஒதுங்கிடுவாங்க, ஏழை பண்றவங்க தூக்கிட்டு வர்றவங்க. என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நம்பெருமாளை தோல்ல இருந்து இறக்கவே மாட்டாங்க, தோளுக்கு இனியான் என்றுதான் பேரு. அதே போல இந்த நம்பெருமாளை எழுந்தருள பண்ணக்கூடியவர்களுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படின்னு தான் பேரு. ஸ்ரீபாதம் தாங்கிகள் அழகா ஒரு தலையில டர்பன் கட்டிக்கிட்டு ஒரு அற்புதமான கச்சங்களை கட்டிக்கொண்டு திருமண்காப்போட அந்த சுவாமிகள் நம்பெருமாள் புறப்பாடு நேரத்தில் இவர்களை அழைக்கும் போது நாயந்தே நாயந்தேன்னு ஓடி உள்ள போய் இந்த பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு தங்கள் தோள்களிலே இருந்து இமை பொழுதும் கீழே இறக்காம அந்த நம்பெருமாளை அவருடைய ஆஸ்தானத்தில் போய் அவர் எழுந்தருள்ற வரைக்கும் தெருவில் எங்கேயும் கீழே இறக்கவே மாட்டாங்க அந்த பெருமாளை. அப்படி தொண்டு செய்து இன்றளவும் அந்த நம்பெருமாளை எவ்வளவு உற்சவங்கள், குதிரை மேல உட்கார்ந்தார்னா கோண வையாளி, இதெல்லாம் வேற, வேடுபரி உற்சவம் வேற, இந்த மாதிரி வேற உற்சவங்கள், மணல் வெளியில நடக்கிற உற்சவங்கள், அழகான நடையழகுகள், இதெல்லாம் அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் எப்பேற்பட்ட தொண்டை செய்கிறார்கள். இன்றளவும் அது விடாமல் எத்தனை ஆயிரம் வருடங்களாக அழகாக நடந்து வருகிறது. ஒரு பெண்மணி அவள் கொடுத்த பக்தியோடு கொடுத்த அந்த தயிர் சாதம் ஊறுகாயை, கூழமுது, அந்த நழுவமுதை பெறுவதற்காக இன்றும் வருடா வருடம் பங்குனி உத்திரத்திலே ஆதி பிரம்மோற்சவத்திலே நம்பெருமாள் அங்கு எழுந்தருளுகிறான் என்ற இந்த சரித்திரத்தின் மூலமாக திருவல்லிக்கேணி அம்மாள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? அந்த ஒரு பக்தி எனக்கு இல்லையே, ரங்கா ரங்கா என்று எப்பொழுதும் உன்னையே நாமஸ்மரணம் செய்து கொண்டு உன்னிடத்துல பக்தியோடு உனக்காக பிரசாதங்களை அமுது செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்னும் வைராக்கியமும் உன்னிடத்தில் பக்தியும் வரவில்லையே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த 8வது வாக்கியத்தாலே உரைக்கிறாள். அதனால நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தையே சொல்லணும். நல்ல உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானாரே எம்பெருமானாரேன்னு உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் களைப்பிருந்தாலும் பெருமூச்சு விட்டாலும் தும்மல் வந்தாலும் எல்லாத்துக்கும் எம்பெருமானாரேன்னு சொல்லணும். அதுதான் இதுல இருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த சரித்திரத்தில்
இது 8வது வாக்கியம். அடுத்து 9வது வாக்கியம். மனையாளை விட்டேனோ வில்லியாரைப் போலே. மனையாளை விட்டேனோ வில்லியாரைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.